இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை மூணையுமே சேர்த்து சட்னி செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். 6 இல்ல 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை 4ஆக கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 10 பல் பூண்டு எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இதிலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 4 சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் வத்தல் சேர்த்துடலாம். 3 வத்தல்லேருந்து 5 வத்தல் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடலாம். நெக்ஸ்ட் இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் குயிக்காக ஃப்ரை ஆயிரும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 2 கப் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் வந்து 2 கப் கருவேப்பிலை, 2 கப் புதினா, 2 கப் மல்லி இலை சேர்த்துக்கலாம். எல்லாமே ஈக்குவலாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலை குக் ஆகிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். புதினா மல்லியெல்லாம் ரொம்ப குயிக்காக குக் ஆயிரும். அதனால் கருவேப்பிலை சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கருவேப்பிலை குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 2 கப் புதினா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம கழுவிட்டு சேர்த்துடலாம். புதினா வந்து ரொம்ப குயிக்காக குக் ஆயிரும். அதனால் புதினா சேர்த்துட்டு 1 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நெக்ஸ்ட் இதில் 2 கப் மல்லி இலை சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது வந்து குக் ஆயிரும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம். புளி சேர்த்துட்டு இதை ஆற விட்டுறலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். இப்போ புளி சேர்த்தாச்சு. இப்போ இதை ஆறட்டும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்துக்கலாம். 1/2 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்துக்கலாம். அதனால் 2 துண்டு தேங்காயை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றிடலாம். அது கூட நம்ம ஆற வச்சுருந்த அந்த வெங்காயம், புதினா,
மல்லி கருவேப்பிலை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம சட்னி மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சட்னி ரெடி. இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.